ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் ஆதி பராசக்தி வழிபாட்டு குழுவினர் சார்பில் ஆடிப்பூர கஞ்சி கலைய ஊர்வலம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பண்ணன் இதனை துவக்கி வைத்தார். அம்மாப்பேட்டை கரிய காளியம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து துவங்கிய ஊர்வலமானது மேட்டூர் மெயின் ரோடு வழியாக 6வது வார்டை வந்தடைந்தது. இதன் பிறகு அங்கு வந்த பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு கலையத்தில் கொண்டுவரப்பட்ட கஞ்சி பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட ஆதி பராசக்தி வழிபாட்டு குழுவினர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி கொங்கனாபுரம் அருகே காவிரி உபரி நீரை தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம் நடைபெற்றது. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரை வறண்ட 100 ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தின் கீழ் தற்போது 10 ஏரிகள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது. இதனிடையே எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொங்கனாபுரம் ஒன்றியம் கண்ணந்தேரி ஏரியில் காவிரி உபரி நீரை தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் நிரப்ப தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி காவிரி நீர் நடவடிக்கை குழு மற்றும் சேலம் மேற்கு மாவட்ட சிறு குறு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது விடிய அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காவிடில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனவும் எச்சரிக்கப்பட்டது. ஆனால் துரைமுருகன் தலைமையில் உள்ள நீர்வளத்துறை முற்றிலுமாக செயலிழந்து கிடக்கிறது. ஒரே ஒரு கால்வாயில் கூட ஒரு புல்லு பூண்டு கூட முடுக முடியாத இன்னைக்கு உபரி நீர் எடுத்து விட்டுருக்காங்க. இந்த புல்லு பூண்டு எல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள புதுது. அதே மாதிரி வெள்ளாளபுரத்திற்கு இன்னும் தண்ணி வரல. இதுவரையிலும் கிட்டத்தட்ட 50 TMCக்கு மேல 16 மண் கண் மதகு வழியாக 50 TM உபரி நீர் வெளியேறி இருக்குது.